இஸ்லாமிய உயர்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி ஹம்னா தாசின் அவர்களை குடியரசு தின விழாவை பற்றி பேச அழைக்கின்றோம். குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்து நம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இவ்விழாவினை சிறப்பித்த விழா தலைவர் அவர்களுக்கும் தாம் சீரிய பணியால் முப்பள்ளிகளையும் திறம்பட நடத்தி வரும் கீழக்கரை நகரின் கல்வி தந்தை, முப்பள்ளிகளின் தாளாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாப் MMK முஹைதீன் இப்ராஹிம் MA BL அவர்களுக்கும் முப்பள்ளிகளிலே பணிபுரியும் இருபால் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்த ஜமாத் பெரியோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் பத்திரிகை நிருபருக்கும் இவ்விழாவினை காண வந்த பெற்றோர்களுக்கும் இந்தியாவின் வருங்கால சிற்பிகளான என் போன்ற மாணவ செல்வங்களுக்கும் குடியரசு தின விழாவின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நம் நாடு குடியரசு நாடாக மாறியது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறை மலர்ந்தது. மக்களாட்சியில் மக்களுக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை, கருத்துரிமை போன்ற உரிமைகள் உண்டு. ஆனால் இன்றைய காலங்களில் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் உரிமை உண்டா? நாட்டை ஆள்பவர்கள் நன்கு படித்தவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, அனைத்து மதத்தினரையும் அனுசரித்துக் கொள்பவராக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படியா இருக்கின்றார்கள்? அவர்களை குறை சொல்வதில் எந்த பயனும் இல்லை. அவர்களை தேர்ந்தெடுத்தது மக்களாகிய நம் குற்றம். தேர்தல் நேரங்களில் அவர்கள் தரும் பணத்திற்கும் பரிசு பொருட்களுக்கும் ஆசைப்பட்டு அவர்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு நாமே வேட்டு வைக்கின்றோம். இந்த நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்று 100 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்துள்ளனர் இன்றைய அரசியல்வாதிகள். போதையின் பாதையில் இன்றைய இளைஞர்கள் தங்கள் எதிர்கால வாழ்வினை சீரழித்து வருகின்றனர். நாட்டை ஆள்பவர்களை சினிமா திரையில் தேடாதீர்கள், நிஜத்தில் தேடுங்கள். நடிகர்கள் எல்லாம் வெறும் பணத்திற்காக நடிப்பவர்கள். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என்று கோஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றனர் இன்றைய இளைஞர்கள். அது சரி, நீங்கள் எப்போது வாழ போகின்றீர்கள்? நிஜத்தில் ஹீரோக்கள் என்பவர் யார்? நமக்காக, நம் நாட்டிற்காக கடும் பணியிலும் வெயிலிலும் கால் கடுக்க நின்று நம் நாட்டின் எல்லையில் நம் நாட்டை இரவு பகல் பார்க்காமல் பாதுகாக்கும் இராணுவ வீரர்கள் தான் நிஜத்தில் ஹீரோக்கள். இது ஆணித்தரமான உண்மை. இரவு பகல் பாராமல் நம்மை பாதுகாக்கும் காவல்துறையில் உள்ளவர்களும் ரியல் ஹீரோக்கள். நமக்காக நம் குடும்பத்தை விட்டு பிரிந்து பசியிலும் பட்டினியிலும் உழைக்கும் நம் தந்தைமார்களும் அண்ணன்மார்களும் நிஜத்தில் ஹீரோக்கள் என்பதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? ஒவ்வொரு நாட்டிலும் அந்நாட்டினை ஆள்பவர்கள் அங்கு வாழ்கின்ற மக்களை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக பார்க்கின்றனர். அவர்களின் இறை வழிபாட்டினை மதிக்கின்றனர். அவர்களின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் மதிக்கின்றனர். ஆனால் நம் நாட்டில் ஜாதி கலவரங்களையும் மத கலவரங்களையும் தூண்டிவிட்டு மக்களின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தீங்கு விளைவிப்பதே இன்றைய அரசியல்வாதிகள். அவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். ஜாதி, மதம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒருமித கருத்தோடு வாழ வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம் பாரதம். நல்ல வேதங்கள் பிறந்த இடம் நம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவங்கள் பஞ்சமா? என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? ஒழுங்காய் பாடுபடு உள்நாட்டில், உயரும் முன் நிலைமை உள்நாட்டில் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.